ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மியும் எங்கள் பாட்டியும் வந்திருக்காங்க. அவங்க நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன பொருளுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க எங்கள் பாட்டி. தேங்காய், அப்புறம் பொட்டுக்கடலை, பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸு, அப்புறம் இந்த தபால் இதெல்லாம் எடுத்து வந்திருக்காங்க. நிறையா பொருள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எங்கள் மம்மி வரும்போது பப்ஸு, ஜூஸு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் பப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி தான் சமைக்கிறாங்க. அம்மா இங்கே பாருமா, எங்கள் மம்மி தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சமைக்கிறாங்க. நான் ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டியெல்லாம் வந்திருக்கிறதுனால பிஸ்கட்டுமா எனக்கு இன்றைக்கி வேலை மிச்சம். இல்லை எங்கள் அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நேரமாக வீடெலாம் கழுவி விட்டு கோலம்லாம் போட்டு பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். எங்கள் அம்மா வந்து மண்டையில் கொட்டுறது கூட யோசிக்க மாட்டாங்க. அதனால் எங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அப்பயுமே ஒரு சில வேலை என்னால் செய்யவே முடியல. ராஜுக்குட்டிக்குன்னு தண்ணி ஊற்றலை, கழுவி விட்டு ஈரம் கூட காயில். டக்குன்னு சரி 10 மணிக்கு மேலே தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்களா, சரி சீக்கிரம் வந்துட்டாங்க. அதனால் இன்னும் ஈரங்காயில். கோலம் பார்த்திங்கன்னா நான் அடுப்புக்கு கோலம் போட்டிருக்கேன். நவருமா எங்கள் மம்மி மேட் வாங்கிட்டு வந்தாங்க, அதுக்குள்ளே அழுக்கு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே முன்னாடியும் கோலம் போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இவ்வளோ கோலம் தான் போட்டேன். எல்லாம் க்ளீன் பண்ணி இன்னும் பாத்திரம் கிடக்குது பாருங்க. காக்கா வேறு கொத்தி கொத்தி எல்லாம் வாசலையே அசிங்கப்படுத்தி வச்சுருக்கேன். என்னுடைய பெரிய கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம் தான் கிடக்குது. அது சமைச்சிட்டு கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் மம்மி உட்கார சொல்லிட்டாங்க. இந்த பெட்டு பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி வந்து வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவும் தம்பியும் அதை விட ஹாப்பியாக இருக்காங்க. எங்கள் பாப்பாவும் தம்பியும் அரிசி பார்த்திங்கன்னா எடுத்து வந்துருக்காங்க. ஈரங்காயிலன்னு சொல்லிட்டு வெளியவே வச்சிட்டோம். இது இந்த மூட்டை பார்த்திங்கன்னா அரிசி. எடுத்துறோம்மா. நாங்கள் செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பார்த்திங்கன்னா சிக்கனும் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி செய்யலான்ட்டு மட்டன் கிரேவி, மட்டன் குழம்பு, சிக்கன் வறுவல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சமைக்க போகிறோம். அதாம்மா போட்டுட்டேன். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா ஒன்று குறை பார்க்குறாங்க. என்ன சோப்பு இவ்வளோ பெருசாக போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா வாழைப்பூவில் நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து சேரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சந்தையில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பழம் 10 ரூபான்னு சொன்னேன் இல்லைங்களா, சந்தையில் வாங்கிட்டு வந்தது அந்த பழம். கீழே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் அம்மா தான் இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறாங்க. பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்க போகிறேன். ஃப்ரீயாச்சு மண்டையிலே உடைக்கலாம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் தேங்காய் தான் உடைக்க போகிறேன். தேங்காய் உடைச்சிடலாமா? நான் பார்த்திங்கன்னா தேங்காய் உடைச்சிட்டேன். சண்டில் கூட நான் ஒயிட்டாக தெரியும் பாப்பா. நான் பார்த்திங்கன்னா தேங்காய் உடைச்சிருக்கேன். பாப்பாவுக்கு வந்து தேங்காய் தண்ணி ஊற்றிதான். எங்கள் பாப்பா தான் செம்ம ஹாப்பியாக சுற்றுது எங்கள் மம்மியோட சேர்ப்பு. பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி இதெல்லாம் வணக்கி அரைச்சி குழம்பு வைக்க போகிறாங்க. குழம்புக்கு வச்சுக்கோமா? குழம்புக்கு வெங்காயம் இல்லை நல்லா இதே தான். அவ்வளோதானா? தாளிச்சுட்டு அப்படியே கொட்டலாம். அப்படியே வணக்கி நல்லா மசாலாலாம் அரைச்சி தனித்தனி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அப்படியே வைக்கணும். எவ்வளோ நேரம் இதில் வருது பார்த்திங்கன்னா. இப்போ எங்கள் மம்மி பட்டை, கிராம்பு, வெங்காயம், தனியா இதெல்லாம் போட்டிருக்காங்க. பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி பூ இதெல்லாம் போட போகிறாங்க. இதில் என்னென்னமா இருக்குது? கிராம்பு, இலை, பட்டை, லவங்கம். எது லவங்கம்? இதுதான் லவங்கம். அந்த நீளமாக இருக்குது அதுமா? அது வந்து பிரியாணி போடுறது. அது பேர் என்னன்னு தெரியல, எனக்கே தெரியல. சரி, இது வந்து எப்பவுமே கம்மியாக தான் போடணும், ரொம்ப வாசனையாக இருக்கும். தம்பிக்கு கொதிக்க வச்சு நைட்டில் ஒரு டம்ளர் கொடுத்தேன்னா நல்லா உடம்பு. சரி, தேங்காயும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிக்க வேண்டிய வேலை தான். ஐயோ மிதிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி அதோட பச்சை தேங்காய் வந்து போட்டாங்க, திருவண்ண தேங்காய். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே அரைக்க போகிறாங்க. அரைச்சி கடுகு போட்டு அப்படியே தாளிச்சிடுவாங்க. நான் ஒரு ஃபேன் காற்றுல ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு வரேன். சுட்டுக்கு போகிறேன்.
வீடு வேறு பெருக்கணும் அதுக்குள்ளே இப்போ போயிடுச்சு. ஏன் இருபாலு நம்ம சாப்பிட்லாம் திருப்தியாக. பார்த்திங்கன்னா இப்போ ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை எங்கள் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணி அரைக்க போகிறேன். எனக்கு ஒரு வேலையும் இல்லை, ஏதோ மம்மி பாவன்றதுனால எங்கள் மம்மிக்காக அரைச்சி கொடுக்க போகிறேன். அதெல்லாம் மீன் பண்ணாத எடுத்து வை. கண்ணை பொட்டுக்குள் 2 எடுத்து போடுறதுல ஒரு 2 மட்டும் ஒரு 4 பொட்டுக்குள் வாங்கிட்டியா? இதான் பண்ணி 4 நாள் போட்டு கொடு சளி. அப்போ தான் நெஞ்சுமா நெஞ்சு அது பொட்டுக்கல்லையா. பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எங்கள் மம்மி தாளிக்கு போகிறாங்க. இது என்னம்மா? உப்பு, தூள் உப்பா? அப்படியே போடுவா உப்பா? தூள் உப்பு அப்படியே முடி போட்டு போடுமா? கொட்டு வச்சு எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா தாளிச்சு விட்டுட்டாங்க. அதுக்குள்ளே தம்பி தூங்க வச்சுட்டு போயிட்டேன். அதுக்குள்ளே எங்கள் மம்மி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி